பார்த்தீங்கன்னா, பூயா பாஸ் வந்து மாத்திருப்பாங்க நம்ம கேம்க்குள்ள. ஸோ அத பார்த்துட்டு, "என்னடா அது இப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்றது என் காதுல கேட்குது. ஸோ டோன்ட் வொரி மக்களே, நமக்கு நெக்ஸ்ட் மே மந்த்ல வரப்போற பூயா பாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பரா பண்ணியிருக்கானுங்க. ஃப்ரீ ஃபயர் ஹிஸ்டரியிலேயே வரைக்கும் பண்ணாத மாரியான ஒரு சில பண்டில்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதில பண்ணியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம எமோட்டு, காஸ்டியூம் இந்த மாரி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, புதுசா சூப்பரா பண்ணியிருக்கானுங்க. ஓகேங்களா? இந்த ஒரு வீடியோல நான் உங்களுக்கு மே மந்த் பூயா பாஸோட ஃபுல் ரிவ்யூ காட்டுறேன். மெயினா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கேம் ஃபைல்ல ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கு மக்களே. புதுசா ஒரு சில ஈவென்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணியிருக்கானுங்க. அதெல்லாம் என்னென்னன்றத பத்தியும் நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ ஸ்டார்ட்டிங்லேயே ஒரே ஒரு லைக் மட்டும் குடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் அழுத்தி ஆல்ல வச்சுக்கோங்க மக்களே. அப்பதான் இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4th ஓகேங்களா. ஸோ கம்மிங் ஏப்ரல் 4th அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு 2 ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது மக்களே. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டு. ஸோ இந்த வாட்டி 100% போனஸ் டைம் அண்ட் டாப் அப் ஈவெண்ட் வந்து வரப்போகுது மக்களே. ஐ திங்க் கல்லா வந்து கட்டல போல இந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து நம்ம கேமுக்குள்ளே இறக்கிட்டானுங்க மக்களே. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4th அன்னைக்கு வரப்போகுது. அந்த சேம் டேட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டும் வந்து வரப்போகுது. நீங்கள் வந்து அந்த ஃப்ரீயாக வவுச்சர்ஸ்லாம் கிளைம் பண்ணிக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது கிடையாது, சம்திங் ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர இன்னொரு பேனரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருந்தானுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஒரு பேனருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் ஃபைலில் வந்து ஆட் பண்ணியிருந்தானுங்க. ஸோ இது வேறு ஒன்றும் கிடையாதுங்க, அந்த ஃபேடட் வில் ஈவெண்ட் தான். ஓகேங்களா. புதுசாலாம் வந்து ஈவெண்ட்டும் வரப்போகிறது கிடையாது. இந்த ஒரு ஃபேடட் வில் ஈவெண்ட் தான் நினைக்கிறேன். அதில் தான் அந்த ஃபிஷ்ஷோட இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேனரில் வந்து போட்டிருந்தானுங்க. ஸோ இந்த ஃபிஷ் ஸ்கின்னை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோக்கோஸ் ஒரு ஈவெண்ட் வரும்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு. பட் திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேட் வில் ஈவெண்ட் வந்து வரப்போகுது மக்கள். இதுக்கான ஈவெண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது அதுக்கப்புறம் அந்த பேனர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் ஃபைலில் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ இதுக்காக இந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட கெஸிங் படி நமக்கு இந்த மந்த் அதாவது ஏப்ரல் 15க்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்துடும் தெரிஞ்சுக்கோங்க. டேட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகேங்களா. பட் ஏப்ரல் 15க்குள்ளே இந்த ஒரு ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே வந்துடும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து கேம் ஃபைலில் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதெல்லாம் புது ஈவெண்ட்ஸு. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே மெயின் மேட்ருக்குள்ளே போயிடுவோம். ஸோ இந்த ஏப்ரல் மந்த் பூயா பாஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக யாருக்குமே பிடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. யாருக்கெல்லாம் இந்த பூயா பாஸ் பிடிக்கலையோ நெக்ஸ்ட் மந்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளாக ஆப்போசிட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. அதோட ஃபுல் ரிவ்யூ நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்க. இங்கே வந்துட்டு பாருங்க மக்களே, இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் மந்தில் வரக்கூடிய பூயா பாஸ். ஓகேங்களா. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டிலு. ஸோ இதில் இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூடுல்ஸ் அது எப்படி சொல்கிறது, நூடுல்ஸ் தான் அது பேர். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்து கிரியேட் பண்ணியிருக்கானுங்க மக்களே. பண்டிலில் ஸ்டார்ட் பண்ணி இதில் வரக்கூடிய அந்த கலெக்ஷன் ஐட்டம்ஸு, எமௌண்ட்டு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸை வந்து ஆட் பண்ணி விட்டுருக்கானுங்க. அண்ட் இந்த பூயா பாஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீப்புக்கு வந்து ஒரு ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க மக்களே. வழக்கம் போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைக் கொடுப்பானு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ஜீப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா. அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாம் ஸ்கின்னு. அண்ட் இதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளு வண்டி மாதிரி இருக்குது இல்லையா, அது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இதுதான் அது ஸ்கை போர்டு ஸ்கின். அதாவது நீங்கள் ஃப்ளைட்லேருந்து கீழே குதிக்கிறப்போ ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா காலு கீழே. ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது. அண்ட் இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு அந்த ஸ்னைப்பர் கன்னுக்கு ஒரு ஸ்கின் கொடுக்குறானுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த அவதார்ஸ் முக்கியமாக இங்கே பாருங்க மக்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறமா இது வந்து கண்ணில் கட்டுறாங்க நினைக்கிறேன். அந்த பேன் ஸ்கின்னுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஸ்கின் வந்து பூயா பாஸில் விட்டுருக்கானுங்க. ஓகேவா. ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீமில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. லைட்டாக மினிக்கிட்டு இருக்குது. பட் இது வந்து நீங்கள் பூயா பாஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் மட்டும் தான் கிடைக்கும். ஓகேங்களா. மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அந்த பேக் பேக் ஸ்கின்னு. ஸோ லெவல் 1ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். லெவல் 2ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் பேக் மாதிரி இருக்கும். லெவல் 3ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பேக் பேக் மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் இது பார்க்குறதுக்கு பேக் பேக் மாதிரியே இல்லை மக்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு லூட் பாக்ஸும் ஒரு எமோட்டும் காட்டுறேன் பாருங்கள். ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருப்பானுங்க. லூட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கடா காணும், அதை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் லூட் பாக்ஸு. ஸோ அந்த கும்ஃபு பாண்டா வரும் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பானுங்க அந்த ஃபுட்டு, அந்த நூடுல்ஸ் இது. ஸோ பார்க்குறதுக்கு எனக்கு அந்த மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூயா பாஸில் கொடுக்குற எமௌண்ட் மக்களே. எமௌண்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்கானுங்க. இது வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, கொஞ்சம் நக்கல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் மந்த் பூயா பாஸோட அந்த முக்கியமான மேல் பண்டில் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஃபீமேல் பண்டிலையும் சரி மேல் பண்டிலையும் சரி அந்த டிஷர்ட்டாக இருக்கட்டும், முக்கியமாக அந்த கண்ணு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி கார்ட்டூன் தீமில் பண்ணியிருக்கானுங்க. இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் தனியாக யூஸ் பண்ண அந்த ஹெட்டை மட்டும்
தனியாக யூஸ் பண்ணிக்க முடியும். மற்றபடி கண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணு மட்டும் நீங்கள் வந்து அது கூட சேர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். அதையும் தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். மற்ற காஸ்டியூம் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனிவேஸ் மக்களே, ஓவராலாக இதாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் மந்த் புயா, அதாவது மே மந்த் புயா பாஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபுல் ஐட்டம்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அண்ட் வழக்கம் போல் கடைசியாக வந்து அந்த 6 மாதம் கண்டினியூஸாக வந்து டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் மாதிரியே இந்த மந்த்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து இருக்குது மக்களே. அது வந்து மிஸ்ட்ரி ஷாப்பா இல்லை வந்து லக்கி வீலா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, அதை நான் உங்களுக்கு சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். பட் அது எப்போ வந்தாலும் எந்த ஈவெண்ட்டில் வந்தாலும் இந்த பூயா பாஸ்க்கு மட்டும் டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத மறக்காதீங்கப்பா. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து உங்களோட ஃபேவரட்டான கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போயிடுவோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஓ ஃப்ளமிங்கோ அப்படின்றவர் கேட்டிருக்கிறாரு, கமெண்ட் படிக்க சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு எல்லா வீடியோலையும் எதையோ ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சிடுற தக்காளி சிக்காமையா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. Do you need more power, more control? Then you need VPS hosting from Hostinger. More storage. எதையோ ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சிடுற தக்காளி சிக்காமையா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு